வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி மாங்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாங்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நான். அது கூட கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. அது கூட குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் போடும்போது சிம்மில் வச்சு வதக்கிக்கணும், இல்லைன்னா மிளகாத்தூள் கருத்து போயிடும். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது மாங்காயை சேர்த்துக்கலாம். நான் 2 மாங்காயை சேர்த்துருக்கேன். லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது. இப்படி ஸ்டேஜில் நம்ம மாங்காய் குழம்பு வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கொட்டைகளையும் சேர்த்துக்கிறேன். கொட்டையும் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். மூடி போட்டு மூடி வேக வச்சுருவோம். இப்போ திறந்து பார்த்துருவோம். இன்னும் மாங்காய் வெந்திருக்காது. ஆனால் மாங்காய் பாதி வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து மறுபடியும் மூடி வச்சுருவோம். இப்போது ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. திறந்து பார்த்துடலாம். இப்போ மாங்காய் வெந்து வந்துருச்சு. மாங்காய் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். குழம்பு வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே ஈஸியான மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.